எக்கனாமிக்ஸ் புக் வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்கும் அண்ட் மெயின்ஸ் பிவைக்கும் ரெண்டுமே இன்கார்பரேட்டட். ஸோ ஹேவ் அ லுக் அட் திஸ் இந்தியன் எக்கானமி புக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பிளேல எடுத்திருந்தேன். வைசாக்ல வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க. கூகுள் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் தேர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதை பற்றி தான். ஸோ வைசாக்குங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆந்திரா பீப்புள் வந்து தே வாண்ட் டு கால் த சிட்டி அஸ் விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம்னு ஃபுல்லாக சொல்லணும், வைசாக்னு சொல்லக்கூடாது. ஆனால் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் வைசாக் தான் தெரியும். நம்ம அது வைசாக்னு சொல்லியே பழகிட்டோம், ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கே இருக்கும். ஸோ கூகுள் ஹாஸ் டிசைடட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் டேட்டா சென்டர் இன் விசாகப்பட்டினம். ஸோ இந்த டேட்டா சென்டர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் ஆஃப் கூகுள் அவுட் சைட் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தே ஆர் பிளானிங் டு எஸ்டாப்ளிஷ் இன் விசாகப்பட்டினம். ஸோ இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்றும் கிடையாது, இது வந்து உங்களுடைய ஒரு மெமரி கார்டு. எந்த மாதிரியான மெமரி கார்டுனா பல ட்ரில்லியன் ஜிகாபைட்ஸ் மெமரி கார்டு, அவ்வளோதான். இப்போ உங்கள் ஃபோனோட மெமரி என்ன 256-ஆ? உங்களோட லேப்டாப் என்ன 1 TB-யா? இது பல மில்லியன் டிபி ஓட ஒரு மெமரி கார்டு, அவ்வளோதான். அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சிடும். ஏதோ டேட்டா சென்டர் என்ன வைக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். அவ்வளோ பெரிய மெமரி கார்டு எதுக்கு? அவ்வளோ பெரிய மெமரி கார்டு எதுக்குன்னா, இப்போ சிம்பிளாக அப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ரேம்னு ஒன்று சொல்கிறோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம் அதிகமாக இருந்தால் ஃபோன் ஸ்பீடாக இருக்கும், கரெக்டா? 8 GB ரேமா 16 GB ரேமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ரேமுங்கிறது என்னதுன்னா, ஒரு ஃபோனு தன்னுடைய ஆப்ரேஷன்ஸ், நீங்கள் இப்போ வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது, மேலே வந்து வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, பின்னாடி வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவும் நடக்குது இல்லை ஃபோனில். அது அவ்வளவுமே வந்து கரண்டாக வந்து தட் ஃபோனோட ப்ராசஸர் இஸ் எக்ஸிக்யூட்டிங் சம் ப்ரோக்ராம் அண்ட் இட் இஸ் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த சிப். அட் அ டைம் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் உங்கள் ஃபோனால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எது முடிவு பண்ணுதுன்னா ரேம் தான் முடிவு பண்ணுது. ரேமோட மெமரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து டெம்பரரி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதனால் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் 8 GB ரேமோட இப்போ 16 GB ரேமுக்கு போகிறப்போ அது இன்னும் ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸை சைமல்டேனியஸாக அதால் பண்ண முடியும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 32 GB ரேம் போனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹேங் ஆகாது. ஸோ அப்போது இதுதான் வந்து ஸ்பீடை முடிவு பண்ணுது. ஹவு மச் மெமரி கெப்பாசிட்டி உங்கள் ரேம் இருக்கோ அதுதான் உங்கள் ஃபோனோட ஸ்பீடை முடிவு பண்ணுது. இப்போ நம்ம பேரலாக வருவோம் எதுக்கு இந்த டேட்டா சென்டர். இப்போ நம்ம அதே ஏஐக்கு வருவோம். சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு குவேரி போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு பதில் வருதா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. சாட் ஜிபிடி எங்கே அதோட ஆப்ரேஷன் நடக்குது? உங்கள் லேப்டாப்பில் நடக்குதா? இல்லை, அதோட சர்வர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. அட் அ டைம் நீங்கள் மட்டும் தான் கேள்வி கேட்குறீங்களா? உலகத்தில் இருக்கிற பல மில்லியன் பீப்புள் சைமல்டேனியஸாக அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாட் ஜிபிடியை. ஸோ அப்போ வந்து அத்தனை குவேரிஸையும் அட் அ டைமாக அதை வந்து ஏதோ ஒரு ரேண்டம் ஆக்சஸ் ரேமில் தானே சாட் ஜிபிடியும் ப்ராசஸ் பண்ணும். உங்கள் மொபைலோட ஆப்ரேஷன் உங்கள் மொபைலில் இருக்க ரேம் பண்ணுதுன்னா சாட் ஜிபிடியோட ஆப்ரேஷன்ஸை யார் பண்ணுறா? ஸோ அதுதான் டேட்டா சென்டர். ஸோ வாட் இஸ் அ டேட்டா சென்டர் அப்படின்னா, இட்ஸ் அ ரேம் ஃபார் அ ஏஐ சிஸ்டம் ஆர் அ ரேம் ஃபார் எனி டிஜிட்டல் சிஸ்டம். இப்போ சிபிஎஸ்சி உடைய 1 கோடி ஆன்சர் ஷீட்ஸும் அப்லோட் பண்ணி ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தன்னோட ஆன்சர் ஷீட்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டலுக்குள்ள போறாங்க. 1 கோடி ஆன்சர் ஷீட்ஸ் அதில் இருக்கு. ஓகே, அப்போ 1 crore ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கிற ஒரு போர்ட்டல். அப்போ 1 crore ஒன்று வந்து ஒரு 5 MBன்னு எடுத்துக்கிட்டாலே அது எவ்வளோ ஜிபி ஆகுது? அது எல்லாம் ஒரு போர்ட்டல் எங்கேயோ ஒன்று ஸ்டோர் ஆயிருக்குல்ல. அதோட மெமரி எங்கே இருக்கு? அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹார்ட் டிஸ்க்ல தானே இருக்கணும். இந்த மாதிரி லார்ஜர் மெமரிஸ் தான் வந்து டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜும் இருக்கும். இந்த மாதிரி 1 கோடி மக்களுடைய ஆன்சர் ஷீட்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல டிஜிட்டலாக இருக்கிறதுனால தான் டவுன்லோட் பண்ண முடியுது. நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுறதுலாம் எங்கே போய் சேவ் ஆகுது? உங்கள் மொபைலில் இடம் இல்லைன்ட்டு கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுறீங்க, அப்போ மொபைலில் டெலிட் பண்ணிடுறீங்க. அப்போ கூகுள் டிரைவில் அது இருக்கணும்னா அது எங்கே போய் சேவ் ஆயிருக்கு? ஏதோ ஒரு மெமரியில் போய் சேவ் ஆயிருக்கு. உங்கள் மொபைலில் ஸ்பேஸ் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதோ ஒரு ஸ்பேஸில் அதை ஃபில்அப் பண்ணுறீங்க. அதுதான் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர் இஸ் நத்திங் பட் அ லார்ஜ் ஹார்ட் டிஸ்க்கு. அதில் இந்த மாதிரி பல டேட்டா இருக்கும். அது கூட அது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஃபார் மெனி ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் லைக் ஏஐ சிஸ்டம் ஆர் கிளவுட் சிஸ்டம்ஸ் ஆர் பெரிய பெரிய சாஃப்ட்வேரோட பேக் அண்ட் சிஸ்டம். யூடியூப்ல இருக்கிற அத்தனை வீடியோஸும் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு? ஏதோ ஒரு கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஏதோ டேட்டா சென்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு அத்தனை வீடியோஸும். இந்த யூடியூப் இந்த லைவ் செஷனே ஏதோ ஒரு டேட்டா சென்டர் மூலமாக தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே நடக்கணும்னா யூ நீட் அ லார்ஜர் ரேம் அண்ட் ராம். ஸோ அந்த ரேம் அண்ட் ராம் வந்து ட்ரில்லியன் ஜிபிஸ் ஒர்த் ஆஃப் ரேம் அண்ட் ராம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது தான் டேட்டா சென்டர். இப்போ டேட்டா சென்டர்னா என்னன்னு புரியுதா? இதுக்குள்ள என்ன நடக்கும்னா, இந்தியாவில் இருக்கிற இது கூகுள் ஆரம்பிக்குது. அப்போ கூகுளோட இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டா சென்டர்ல சேவ் ஆக போகுது. இப்போ நீங்கள் இந்தியன்ஸோட எல்லா ஜிமெயில்,
யூடியூபு, ஆல் தி கூகுள் ஆப்ரேஷன்ஸ், குரோமு, இப்போ நம்மளுடைய யூடியூப் எடிட்டோரியல் வீடியோஸு, இதெல்லாம் அமெரிக்காவில் இருந்திருக்கும் இத்தனை நாள். இப்போ நம்ம எடிட்டோரியல் வீடியோலாம் விசாகப்பட்டினத்துக்கே வந்துடும். ஸோ அப்போது தட்ஸ் இட். நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு இதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அவள் புரிஞ்சிச்சா வாட் இஸ் டேட்டா சென்டர்? இந்த டேட்டா சென்டர் தான் விசாகப்பட்டினத்தில் வரப்போகுது. அப்போ இந்த டேட்டா சென்டர் இயங்கணும்னா உங்கள் ஃபோனை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் என்ன ஆகுது? ஹீட் ஆகுது. கரெக்டாக? லேப்டாப்பை கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுது. அதில் இருக்க 32 GB அந்த ரேம் தான் ஹீட் ஆகுது. கரெக்டா? 16 GB ரேம் தான் ஹீட் ஆகும், ப்ராசஸர் ஹீட் ஆகும். அப்போது இந்த டேட்டா சென்டர் எவ்வளோ ஜிபி டேட்டா வச்சு பண்ணும்போது அப்போ எவ்வளோ ஹீட் ஆகும்? அப்போ அங்கே என்ன தேவைப்படுது உங்களுக்கு? வாட்டர், கூலிங் தேவைப்படுது. அந்த கூலிங்க்கு பல மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்போ தான் அதை கூல் பண்ணி வைக்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர் வந்து கூலாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அது ஸ்லோ ஆக ஆரம்பிக்கிறோம், ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த டேட்டா சென்டர்லாம் சீம்லெஸ்ஸாக நடக்கணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் கூலிங் சிஸ்டம். அண்ட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய லேண்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ யூ நீட் லேண்ட், யூ நீட் வாட்டர் டு டூ திஸ். அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் பயன்படுது. ஸோ ரீசெண்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி மெட்டாவோட டேட்டா சென்டர்ஸ், இதெல்லாம் நிறைய டேட்டா சென்டர்ஸ் வருது. இந்த டேட்டா சென்டர்ஸ்னால பல பிரச்சனைகளும் வருது அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு சைடில் நம்மளுடைய ஏஐ கேப்பபிலிட்டிஸும் டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நம்மளோட ஏஐ ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஏட்டோவில் டிஸ்கஸ் பண்ணணும். 5 லேயர் ஏஐ ஸ்டாக் இந்தியாவில் வரணும். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா ஏஐ ஸ்டாக் எந்த எடிட்டோரியல் இருக்குன்னு போய் பாருங்க. அந்த 5 லேயர் ஏஐ ஸ்டாக்கை இந்தியாவில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். அதை டெவலப் பண்ணால் இந்த மாதிரி டேட்டா சென்டர் தேவை. ஸோ அப்போ இந்தியா வந்து தன்னோட ஏஐ ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி பல டேட்டா சென்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ கூகுள் இந்தியாவுக்கு வருது சரியானா நிச்சயமாக சரிதான். ஆனால் அதில் ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய தண்ணி யூஸ் ஆகும், நிறைய லேண்டு தேவைப்படுது. அண்ட் அதை தாண்டி இந்த டேட்டா சென்டரை கூலிங் பண்ணணும். இந்த இதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கு. இப்போ நீங்கள் தண்ணி வச்சு தான் கூலிங் பண்ண போறீங்கன்னா அது ரஸ்ட் ஆகும். அப்போ ரஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம பெர்ஃப்ளோரோ ஆல்கலைன் லேயர் அந்த பிஎஃப்சிஏவா அதை பயன்படுத்தும். அதுவும் ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் தான். வாட் இஸ் திஸ் பிஎஃப்சிஏ? பெர்ஃப்ளூரோ ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ், பெர்ஃப்ளூரோ ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ், பிஎஃப்ஏஎஸ். ஸோ இந்த பெர்ஃப்ளூரோ ஆல்கைல் சப்ஸ்டன்சஸை வச்சு கோட்டிங் கொடுப்பாங்க. ஏன்னா தண்ணி வச்சு தான் நம்ம வந்து கூலிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ரஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஎஃப்ஏஎஸ் வச்சு நம்ம கோட்டிங் கொடுக்குறப்போ அந்த பிஎஃப்ஏஎஸ் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகி வாட்டரை பொல்யூட் பண்ணுது. அந்த தண்ணி சம்டைம்ஸ் வெளியே வரும்போது அது கிரவுண்ட் வாட்டரை போய் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் பண்ணுது. ஏன்னா அந்த கூலிங் பண்ணிட்டு இந்த தண்ணி எங்கே போகுது? திரும்ப வந்து அகைன் தே ஆர் லிவிங் இட் பேக் டு தி ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அப்போது அது வந்து கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், கெமிக்கல் பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்துது. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ராப்ளம். வாட்டர் பொல்யூஷன் வருது. ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி ஆல்ரெடி நம்ம ஹீட் வேவ்ஸ் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வந்து தண்ணியை பொல்யூட்டும் பண்ணுது, தண்ணியை எடுத்துக்குது அப்படிங்கிற போது அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணி யூஎஸில் ஆல்ரெடி ப்ரொட்டஸ்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக கூட கனடாவில் வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து கேஸ் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ வைசாக்ல இந்த டேட்டா சென்டர் வந்தால் ஆந்திராவுடைய வாட்டர் சப்ளைஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸும் வருது. ஸோ இதை வந்து லைக் மேபி நம்ம கடல் தண்ணி எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னா கடல் தண்ணி சால்ட்டாக இருக்கிறதுனால அது இன்னும் ஈஸியாக ரெஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் ஈஸியாக கடல் தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இதில் வருது. ப்ளஸ் வைசாக்குங்கிறது வந்து இட்ஸ் அ ஹியூமிட் ஏரியா, ஹியூமிடான ஒரு ரீஜன் இருக்கிறப்போ ஆல்ரெடி அங்கே சல்ட்ரியாக இருக்கும். அப்போ அங்கே வந்து கூலிங் சிஸ்டமோட நீட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி பல சேலஞ்சஸும் வந்து அது கொடுக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து ப்ரீஃப் பேக்ரவுண்டு. ரொம்ப நேரமாக ப்ரிப்பேரிங் ஃபார் லைவ் ஸ்ட்ரீம்னு இருக்குது. லைவ் போயிட்டு தானே இருக்குது. ஹியூமிட் ஏரியா. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ ஸ்டேட் ஆஃப் பிளேயில் வந்து எப்போவுமே பாலிடிக்ஸ் வரும். கரெக்டாக? அதனால் இதை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஒரு பாலிசி இஷ்யூ வரும்போது அந்த பாலிசி இஷ்யூ ரெலவெண்ட்டாக இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து நேஷன் வைடு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. அதனால் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ கூகுள் கிளவுட் இந்தியாவோட ஏஐ ஹப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் லான்ச் இன் விசாகப்பட்டினம். சந்திரபாபு நாயுடுவும் சுந்தர் பிச்சையும் சேர்ந்து அதை லான்ச் பண்ணாங்க. அண்ட் கூகுளோடைய இந்தியாவில் நடந்த ஏஐ சம்மிட்டில் தான் சுந்தர் பிச்சை இதை அனௌன்ஸும் பண்ணார், இந்தியாவில் இதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ப்ரொவைடிங் ஐடி ஹப். ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? ஸோ என்னென்ன பார்ப்போம்னா இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அவ்வளோதான். மெயின்ஸ் ஆன்சரில் இந்த வருஷம் நிச்சயமாக மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் டேட்டா சென்டர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயின்ஸ் கொஸ்டின்ஸில். This facility is part of the digital infrastructure push in the Visakhapatnam, expected to involve investments almost 1.25 lakh crore worth of investments வந்து இதில் நம்ம வந்து பண்ண போகிறோம்.
பண்ணி இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த டேட்டா சென்டர் இங்கே வர்றதுனால செகண்ட் ஆர்டர் கெயின்ஸ் நிறைய வரும். செகண்ட் ஆர்டர் கெயின்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் வருது, இந்த டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கே இந்த கூலிங் சிஸ்டம் டெக்னாலஜி அது எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வரும், லோக்கல் எக்கனாமி டெவலப் ஆகும். அதை தாண்டி இந்த டேட்டா சென்டருக்கு கேட்டர் பண்ணுறதுக்கு நிறைய சப் கம்பெனிஸ் வரும். இந்த டேட்டா சென்டரில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பல ஸ்டார்ட் அப்ஸ் வரும். இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா என்னோட டேட்டா சென்டர் நாங்கள் வச்சுக்கலாம். என்னோட கிளவுட் நான் இப்போ நம்ம கரண்டாக நம்ம கிளவுட் எங்கே யூஸ் பண்ணுறோம், அமேசானோட கிளவுட் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கிங் மேக்கர்ஸ்லேயே அமேசானோட கிளவுட் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுளோட இந்த விசாகப்பட்டினம் சர்வீசஸை நாங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இப்படி இருக்கிறப்போ செகண்ட் ஆர்டர் கெயின்ஸுமே வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இதனால வரப்போகுது. இதனால இந்தியாவில் வந்து ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் ஹார்ட்வேர் டிமாண்ட் அதிகமாக போகுது. ஒரு டேட்டா சென்டர் ஒரு இடத்துல வரணும்னா இட்ஸ் another சிப்பு தானே. உங்களோட மொபைலில் இருக்கிற ஒரு மெமரி கார்டோ இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கோ ஒரு சிப்புனா, எனி டேட்டா சென்டர் இஸ் ஆல்சோ லார்ஜர் மில்லியன்ஸ் ஆஃப் சிப்ஸோட ஒரு அக்யூமுலேஷன் தான் ஒரு பெரிய டேட்டா சென்டர்ஸ். ஸோ அப்போது அந்த எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்க்கான டிமாண்டும் அதிகமாக போகுது. அந்த எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணால் நம்மளுடைய டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அதிகமாக போகுது. நம்ம ஆல்ரெடி தொலேரா இன் குஜராத்தில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் சிப் பிளான்ட்டையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அசாம், குஜராத், இப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் அது தெரியும் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு. ஸோ அப்போது அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, விசாகப்பட்டினமோட டிமாண்டை வந்து கேட்டர் பண்ணாலே இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து பூஸ்ட் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட டிமாண்ட் வந்து வைசாக் மட்டும் இப்போ கிரியேட் பண்ண போகுது. இந்த ப்ராஜெக்ட் இஸ் இன்டகிரேட்டட் இன்டு அமெரிக்கன் இந்தியா கனெக்ட் இனிஷியேட்டிவ். இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். அமெரிக்கா இந்தியா கனெக்ட் இனிஷியேட்டிவ் இது யாரோட இனிஷியேட்டிவ்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கூகுளுக்கும், நம்ம மெய்ட்டியும் கூகுளுங்கிற கம்பெனியும் சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் அமெரிக்கா இந்தியா கனெக்ட். இதில் என்னதுன்னா, வேர்ல்டில் இருக்கிற இன்டர்நெட் வந்து எது மூலமா லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இஸ் லிங்க்டு த்ரூ ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அண்டர் தி ஓஷன். வேர்ல்டில் இருக்கிற என்டையர் நாடுகளில் இருக்கிற எல்லா இன்டர்நெட் சர்வர்ஸும் எப்படி லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வி ஆர் ஆக்சஸிங் அ சர்வர் இன் யூகே, வி ஆர் ஆக்சஸிங் அ சர்வர் இன் யூஎஸ்ஏ. எல்லா நாட்டோட சர்வர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அந்தந்த நாட்டோட வெப்சைட்ஸ்லாம் பார்க்குறோம்ல. அப்போ எப்படி வந்து இது எல்லாமே கனெக்டடாக இருக்கு, வாட் இஸ் த வயர், வேர் இஸ் த வயர் கோயிங், இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சேட்டலைட் மூலமாவோ இல்லை வந்து கேபிள் டவர் மூலமாவோ போகுதுன்னு நினைக்கிறோம். உங்கள் மொபைல் கம்யூனிகேஷனே எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா ஃபோன்லேருந்து டவருக்கு போகுது. டவர்லேருந்து எங்கே போகுது, சேட்டலைட்டுக்கு போதானா? கிடையாது. டவர்லேருந்து ஒரு கேபிளுக்கு தான் போகும், அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான். இப்போ நான் அதுவே வந்து அமெரிக்காவில் வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன், யூஎஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, இப்போ அந்த கால் எப்படி கனெக்ட் ஆகுது? இங்கேருந்து டவருக்கு போகுது, டவர்லேருந்து அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு போகுது, அண்டர் கிரவுண்ட் கேபிள்லேருந்து சப்மரைன் கேபிள்ஸுக்கு போகும், கடலுக்கு அடியில் என்டையர் வேர்ல்டுமே இட்ஸ் லிங்க்ட் அண்டர் தி வித் கேபிள்ஸ் விச் இஸ் பாசிங் அண்டர் கிரவுண்ட் தி ஓஷன். பெசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷனை கடந்து நம்ம கேபிள்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த கேபிள்ஸ் வழியாக தான் என்டையர் இன்டர்நெட் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் 2 இடத்துல தான் இந்த கேபிள்ஸோட கேட்வே இருக்கு. இந்தியாவுக்குள்ளே கேபிள்ஸ் வரதுக்கான கேட்வே ஒன்று கொச்சின்ல இருக்கு, இன்னொன்று சென்னையில் இருக்கு. இது 2 தான் கேட்வே. இதுக்கு வழியாக தான் இந்தியாவுக்குள்ளேயே இன்டர்நெட் வருது. இப்போ 3வது கேட்வேவா விசாகப்பட்டினம் அமைய போகுது. ஸோ த தேர்ட் கேட்வே ஆஃப் தி சப்மரைன் கேபிள்ஸ் இஸ் விசாகப்பட்டினம். அண்ட் மும்பையில் ஆல்ரெடி ஒரு கேட்வே இருக்கு. 4வது அப்போ இது விசாகப்பட்டினம் இருக்கும். ஸோ அந்த அமெரிக்கா இந்தியா கனெக்ட் இனிஷியேட்டிவ் என்ன பண்ண போகுதுன்னா, யூஎஸ்ஏல இருக்கிற எல்லா சர்வர்ஸையும் டைரக்டா இந்தியா கூட சப்மரைன் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ். இப்போ வைசாக்ல டேட்டா சென்டர் வந்துச்சா, அந்த டேட்டா சென்டர்ல இருந்து ஒரு சப்மரைன் கேபிள் ஆரம்பிச்சு அமெரிக்காவுக்கு போகும். ஸோ அப்போ அமெரிக்கன் சர்வீசஸ் இந்தியன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கும் இந்தியன் சர்வீசஸ் அமெரிக்கன் ஆக்சஸ் பண்றது இன்னும் குயிக் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் கனெக்ட் பண்ணோம்னா வி ஆர் யூசிங் சிங்கப்பூர். இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போனோம். சிங்கப்பூரில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் வழியாக தான் கூகுளுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். கூகுள் இஸ் அமெரிக்கன். அப்போ நம்ம யூடியூப் வீடியோலாம் தேர்ட் பார்ட்டி கேபிள் வழியாக தான் போகுது. இப்போ டேரெக்டாக கூகுளோட கேபிள் வழியாகவே டேரெக்டாக அமெரிக்காக்கே கொண்டு போயிடும். ஸோ அப்போ இது மூலமாக வந்து நம்மளுடைய டேட்டா சாவர்னிட்டி வந்து இன்னும் என்ஷோர் பண்ண முடியும். இந்த சப்மரின் கேபிள்ஸ் பற்றி படிங்க. ஸோ யூஎஸ்ஏக்கு 2 ரூட் வழியாக போகுது. ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரூட்டு, இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரூட்டு. அதான் இந்த மேப். இதான் வந்து இந்தியா கனெக்ட் இனிஷியேட்டிவோட மேப். ஸோ வைசாக்ல ஆரம்பிச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. இப்போ வைசாக்ல வரப்போகுது. வைசாக்லேருந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்லேருந்து பெசிபிக் வழியாக யூஎஸ்ஏக்கு போகும். அதே வைசாக்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் அட்லாண்டிக் வழியாக யூஎஸ்ஏக்கு போகுது. அட்லாண்டிக் போகிறப்போ அப்படியே யூரோப்பில் கொஞ்சம் இறக்கிட்டு போகுது. இது என்ன ஏஐ ஜென்ரேட்டட் மேப்பா? எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஏஐ இல்லை. இங்கே பாருங்க, யூரோப்பே நல்லா இல்லை. ஓகே, ஸோ இது இந்தியா யூஎஸ்ஏ கனெக்ட் இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசிவ் கொலாபரேஷன் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் $15 billion இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஏஐ இம்பாக்ட் சமிட்ல கூகுள் அனௌன்ஸ் பண்ணாங்க. டு டெமோக்ரட்டைஸ் தி ஏஐ ஆக்சஸ்
டு ரீச் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ 4 காண்டினென்ட்ஸுமே வந்து இது மோஸ்ட்லி இந்த கேபிள்ஸ்லாம் இப்போ எதுக்கு தேவைப்படுதுன்னா ஏஐ கனெக்ஷன்ஸ்க்காக தான். ஏன்னா சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்கன் தான். ஸோ அப்போது ஏஐ நமக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகணும்னா இந்த மாதிரியான கேபிள்ஸ் வந்து இப்போ புதுசாக தேவைப்படுது. ஸோ இதுக்கு புதுசாக நம்ம சப்சி கேட்வே வந்து ஆரம்பிக்க போகிறோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் இன்டர்நேஷனல் சப்சி கேட்வே இன் விசாகப்பட்டினம், ப்ரொவைடிங் ஜியாகிரபிக் டைவர்சிட்டி அப்பார்ட் ஃப்ரம் மும்பை அண்ட் சென்னை. 3 நியூ சப்சி பாத்ஸ். ஸோ சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வழியாக நம்ம வந்து புது ரூட் வந்து போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஹியர். எய்ம்ஸ் பார்ட்னர்ஷிப், பேரலல் வந்து கொலாபரேஷன் ஆஃப் எய்ம்ஸ் டு டெவலப் ஏஐ டூல்ஸ். அதெல்லாம் இல்லை, மெயினாக நீங்கள் வந்து இந்த சப்மரின் கேபிள் இதில் வருது அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கர்மயோகி பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக கூகுள் வந்து இந்தியாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் வந்து அமெரிக்கா இந்தியா கனெக்ட் இனிஷியேட்டிவோட ஃபீச்சர்ஸ். இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இது எல்லாமே அந்த 1.25 lakh crore அடங்க போகுது. ஆஸ் அ ரிசல்ட் இந்தியாஸ் டிபெண்டன்ஸ் ஆன் தி ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, யூரோப்புக்கு வந்து இப்போ நம்ம போக வேண்டியது இருக்கிறப்போ என்ன ஒரே ரூட் இருக்குன்னா, நமக்கு மும்பைலேருந்து கிளம்புதுல, இது வந்து இப்போ பாருங்க, இந்த ஹவு இஸ்ரேல் வார் இஸ் கனெக்டட் வித் திஸ்ங்கிறத சொல்கிறேன். மும்பைலேருந்து கிளம்புற இந்த கேபிள் ரெட் சி வழியா, சூயஸ் கெனால் வழியா யூரோப் போதில், இந்த லிங்கை நம்பி தான் நமக்கு பாதி யூரோப் கனெக்டிவிட்டி அண்ட் யூஎஸ் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. நான் சி பற்றி பேசலை, சப்மரின் கேபிள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஹவுத்தீஸ் வந்து எப்படி ரெட் சீக்குள்ள எந்த கப்பல் வந்தாலும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தாங்களோ, அவங்க அடுத்த பண்ண பிளாக்மெயில் என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற கேபிள் அறுத்து விட்டுருவோம் அப்படிங்கிறது பிளாக்மெயில். அது அறுத்து விட்டா யாருக்கு பாதிப்புனா அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லை. அந்த ரூட்ல டிராஃபிக் இருக்கிற என்டையர் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியாவுக்கு தான் பாதிப்பு. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் நமக்கு இருந்ததா. இப்போ இந்த மாதிரி ஒரு கூகுளோட தனி லிங்க் வரும்போது ரெட் சி டிபெண்டன்சி நமக்கு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறதான் வி ஆர் சீயிங். இதில் வந்து இப்போ வந்து இந்த நடுவில் இந்த சப்மர் இப்போ நடு கடலில் ஒரு ஃபால்ட் இருக்குன்னா எப்படி ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த செந்தில் காமெடியில் வர மாதிரி தான். நடு கடல்ல நீங்க ஸ்கூபா டைவர்ஸ் இறங்கி உள்ள போயிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு 10,000 ரூபாய் சம்பளம். அப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ அதுக்கு பல லட்சங்கள்ல சேலரி. ஐம் சீரியஸ், இது ஒரு நல்ல வேலை. ஸ்கூபா டைவர்ஸ் ஹூ நோஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், சப்மரைன் கேபிள் ரிப்பேர் வேலை. ஸோ அதனால் ஆனால் நல்ல சேலரி வரும், ஆனால் உயிருக்கு தான் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா சி இஸ் டேஞ்சரஸ் தென் ஸ்பேஸ். உங்களுக்கு ஜியாகிரபி படிக்கிற அந்த டெப்த்தில் நான் சொல்கிறேன். ஸோ சி நீங்கள் ஸ்பேஸுக்கு கூட போயிட்டு வந்துடலாம், ஆனால் கடல் ஆழத்தில் போயிட்டு வந்துட முடியாது. அதுதான் சந்திராயன் அனுப்பிச்சிடலாம், மங்கள்யான் அனுப்பிச்சிடலாம், ஆனால் சமுத்திராயன் அனுப்புறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுதான் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து சிமிலர்லி வித் இன் இந்தியா த ஹப்ஸ் லொகேஷன் குட் மூவ் ஹை வேல்யூ டெக்னாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஃப்ரம் மெட்ரோபாலிட்டன்ஸ் டு இது. இப்போ நம்ம இத்தனால இந்த ஹை வேல்யூ கேபிள்ஸ் வந்து சென்னையிலும் மும்பையிலும் இருக்கிறதுனால ஆல் தி ஐடி ஆக்டிவிட்டிஸ் அங்கே ஹப்பாக இருக்குல்ல. இப்போ வைசாக் அது மூவ் ஆகும். ஸோ வைசாக் இஸ் அ செகண்ட் கிரேட் சிட்டி ஆந்திராவில். ஸோ ஆந்திராவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி பைஃபர்கேஷன் ஆஃப் தெலுங்கானா, ஹைதராபாத் அவங்களுக்கு போன பிறகு ஆந்திரா எக்கானமியில் தே டோன்ட் ஹேவ் அ ஸ்ட்ராங் சிட்டி. ஸோ அவங்க ஆல்ரெடி அமராவதி கட்டிட்டு இருந்தாங்க, அது ஜெகன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு, அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்போ வைசாக் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக மாறுச்சுன்னா ஆந்திரா எக்கனாமிக்கும் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சந்திரபாபு நாயுடு இஸ் த பர்சன் ஹூ பில்ட் ஹைதராபாத். ஹைதராபாத் இன்னைக்கு மாடர்ன் சிட்டியாக மாற்றினதே அவர் தான். கடைசியில் பார்த்தா அது வேற தெலுங்கானா கொடுத்துட்டாங்க. இப்போ திரும்பவும் அவர் இன்னொரு சிட்டியை வந்து உருவாக்க இறங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா லோக்கலைசேஷன். டேட்டா லோக்கலைசேஷனில் என்னதுன்னா, வாட் இஸ் டேட்டா லோக்கலைசேஷன் அண்ட் டேட்டா சாவர்னிட்டி? இட்ஸ் அ டெக்னிக்கல் வேர்ட். இந்தியன்ஸோட சென்சிட்டிவ் டேட்டா, இப்போ நீங்கள் வந்து நிறைய உங்களோட சென்சிட்டிவ் டேட்டா யூ ஆர் ஷேரிங் இன் இன்டர்நெட் த்ரூ வேரியஸ் ஆப்ஸ், அல்காரிதம். இப்போ உங்களுடைய எல்லாரோட ஜாதகமும் வந்து கூகுளுக்கும் மெட்டாக்கும் தெரியும்ல. உங்களோட லைக்கிங் என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, இதெல்லாம் வந்து கூகுளுக்கும் தெரியும் மெட்டாக்கும் தெரியும். கரெக்டா? எவ்ரிதிங் தே வில் நோ. நீங்கள் என்ன வாங்குறீங்க, எப்போ உங்களுக்கு பசிக்குது, எப்போப்பெல்லாம் வெளியே அவுட்டிங் போகிறீங்க, எவ்ரிதிங் தே நோ. அப்போ இந்த டேட்டா எல்லாமே இட் இஸ் கோயிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அப்போ அது வந்து இந்தியன்ஸோட பர்சனல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அப்படி இந்தியன்ஸோட, ஏன்னா அந்த சர்வர்ஸ்லாம் ஃபாரின் கம்பெனியில், மெட்டாவும் யூஎஸ்ஏ தான், கூகுளும் யூஎஸ்ஏ தான். அப்போ இந்தியாவுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இந்தியாவிலே இருக்கணும். நீங்கள் டூப்ளிகேட் சர்வர் இந்தியாவில் ரெடி பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் இந்தியாவே ஸ்டோர் பண்ணுங்க. டோன்ட் டேக் திஸ் டேட்டா டு அமெரிக்கா அண்ட் ப்ராசஸ் இட் தேர் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் டேட்டா லோக்கலைசேஷன். இந்தியாவில் உருவான டேட்டா இந்தியாவில் தான் இருக்கணும், நீ இங்கே சர்வர் ஆரம்பித்து அதை ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேட்டா லோக்கலைசேஷனுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த இனிஷியேட்டிவ், இப்போ இந்தியாவிலே ஸ்டோர் பண்ணுறதுக்கு.
அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து இந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்டோரேஜ்லாம் வேணும்னா, இப்போ நம்ம ஃபாரின்ல இருக்க சர்வீசஸ்க்குலாம் ரெண்ட் எடுக்கிறப்போ அது காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ இந்தியாவிலே இந்த மாதிரியான டேட்டா சென்டர்ஸ் வரும்போது அங்கே நம்ம ஈஸியாக ரெண்ட் எடுத்தால் வாடகை கம்மியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஹியர். அதே மாதிரி மேசிவ் ஜாப் கிரியேஷன் அண்ட் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியன்ஸ். இது மூலமாக இந்தியன்ஸ்க்கு இந்த ஒரு டேட்டா சென்டர்னால டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 1,00,000 வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. நான் அதை சொல்கிறது வந்து அடுத்த ஒரு டவுன் திலேன்னு ஒரு 5 to 6 10 இயர்ஸ் ஆகிடும். ஒரு மெட்ரோ கட்டுறதுக்கு 5 வருஷம் ஆகுதுன்னா இதுக்கு 5 to 10 இயர்ஸ் ஆகிடும். 5 to 10 இயர்ஸில் விசாகப்பட்டினம் வில் பி அ பிக் சிட்டி, பிக் டெக் சிட்டியாக இருக்கும் நிச்சயமா. ஸோ இந்த டேட்டா சென்டர் வந்து இந்த ஃபெசிலிட்டி இஸ் 1 gigawatt. இப்போ இதுக்கு எவ்வளோ, இந்த டேட்டா சென்டருக்கு எவ்வளோ கரண்ட் தேவை தெரியுமா? 1 gigawatt. 1 gigawattனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டோட்டல் எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்டலேஷன் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? 400 gigawatts. கரெக்டா? இந்தியாவோட டோட்டல் எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்டலேஷனே 400 gigawatt தான். இந்த ஒரே ஒரு டேட்டா சென்டர் கூகுளுக்கு மட்டும் 1 gigawatt அதில் போகும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்கேல் புரியுதா? ஸோ இட் கன்சியூம்ஸ் 1 gigawatt ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுக்கு யூ நீட் அ தனி பவர் பிளான்ட்னும். கூகுள் என்ன சொல்லியிருக்கான், இதுக்காக நாங்கள் தனியாக ஒரு சோலார் பிளான்ட்டை ஆரம்பிக்க போகிறோம், இதுக்கு பவர் பண்ணுறதுக்காக மட்டுமே அப்படின்னு. இதுக்கு 600 ஏக்கர் லேண்ட் வந்து தேவைப்படுதான். இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா இந்தியாவில் அப்படின்னா, அதானி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் முன்னிறுத்தி பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2025 வருஷத்துக்கு டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வர எந்த லாபத்துக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லையா. ஸோ அப்போ இது என்ன பீன்னு தெரில, ஹனி பீ. அது ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்தா ஃப்ரீ பீன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ இது என்ன பீன்னு தெரில. ஸோ ஏழைகளுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வந்து கலாய்க்க வேண்டியது. 25 வருஷத்துக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், யா தட்ஸ் குட் தான். அப்போ தான் கண்ட்ரியோட எக்கனாமி டெவலப் ஆகும். இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா தான் பிஸ்னஸ்காரன் வருவான். அதை குறை சொல்ல, இதை குறை சொல்லாத மாதிரி அப்போ அதையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க. பணக்காரனுக்கு கொடுத்தா அது வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஏழைகளுக்கு கொடுத்தா அது ஃப்ரீபி அப்படிங்கிற இந்த பேச்சு தான் வச்சுக்க கூடாது. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுதான் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதானி வில் ப்ரொவைட் க்ளீன் எனர்ஜி. அவர் தான் அந்த சோலார் பேனல் ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காரு. 1 gigawatt தயாரிக்க போறாரு as a part of broader commitment. So employment, the hub is expected to generate approximately 3,000 direct technical jobs and 30,000 total jobs. குளோபல் கனெக்டிவிட்டி, ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ விசாகப்பட்டினம் இனிமேல் வந்து ஏஐ பட்டணமாக மாறப்போகுது. ஸோ ஏஐ பட்டணம் அப்படிங்கிற பேராக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துக்கு அந்த பேர் வச்சுருவாங்க. இப்போ இதில் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு இப்போ டேட்டா சென்டர் அப்படின்னு பேப்பர் 3ல் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ஒரு எடிட்டோரியல் வச்சு உங்களுக்கு டோட்டல் ஆன்சர் எழுதிட முடியும். அதான் இந்த செகண்ட் டாபிக்கோட கோல். பவர் கன்சம்ஷன் ஷூட் அப் 1 gigawatt டிமாண்ட். இது வந்து 1 gigawatt டிமாண்ட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே எடுக்குதுன்னா அது வந்து ஹைப்பர் ஸ்கேல் ஹப்னு சொல்கிறோம். அப்போ இதுக்காக நம்ம வந்து கிரிட்லேருந்து கனெக்ஷன் கொடுக்க முடியாது. உனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பவர் கிரிட்லேருந்து கரண்ட் எடுத்து கொடுத்தா, நம்ம நாட்டிலேயே இப்போ பவர் கட்டில் கரண்ட் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? டெய்லி 5 மணி நேரம் பவர் கட் ஆகுது, நிறைய இடத்துல 2 மணி நேரம் பவர் கட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவனுக்கு 1 gigawatt கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, உனக்கு வேணுங்கிற கரண்ட்டை நீயே ஜென்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க நாங்களே தனியாக இதுக்குன்னு ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரதுனால தான் மாடியுலர் ரியாக்டர், ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டருங்கிற கான்செப்ட்டுக்கு போகிறோம். 1 gigawatt ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கமிங் ஃப்ரம் சோலார் இஸ் வெரி லார்ஜ் ஏரியா வித் லார்ஜ் மெயின்டெனன்ஸ். பட் அதை நினைச்சிங்கன்னா, இப்போ நம்ம பில்டிங் கீழே ஒரு ஜென்ரேட்டர் செட் இருக்குல்ல, அந்த சைஸ் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் 1 gigawatt அசால்ட்டாக எடுத்து கொடுக்கும். அதான் வந்து நியூக்ளியர் ரியாக்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர், இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்காக மட்டும் ஒரு குட்டி ரியாக்டர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட பிளான். அதனால தான் பிரைவேடைசேஷன் ஆஃப் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி கொண்டு வந்து சாந்தி பில் அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெனியூபிளுக்கு போகிறது பதிலாக நியூக்ளியருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் இஸ் மோர் ஃபீஸிபிள் தேன் சோலார் பவர் ஃபார் லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்ப்பாங்க, இதில் நியூக்ளியர்ன்ட்டாங்கன்னா அப்படின்னு எதிர்ப்புகள் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா, கூகுள் ஹேஸ் பிளஸ் 100% யூஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி. த ஹப் வில் ஃபீச்சர் ஃப்ளீட் ஆஃப் பேக்கப். இப்போ என்னதுன்னா, ரெனியூபிள் எனர்ஜியில் தான் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆல் நோ சோலார் இஸ் நாட் 100% ரிலையபிள். யூ நீட் பேக்கப். பேக்கப்க்கு என்னன்னா டீசல் தான் வைக்க போகிறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆகுது? ஃபுட் பிரிண்ட் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக, கார்பன் ஃபுட் பிரிண்ட். வாட்டர் வாஸ், விசாகப்பட்டினம் இஸ் ஹியூமிட் கிளைமேட் வித் ஹாட் விண்ட்ஸ். த டிஸ்ட்ரிக்ட் இஸ் பீரியாடிக்கலி வல்னரபிள் டு வாட்டர் ஸ்ட்ரெஸ். அண்ட் விசாகப்பட்டினம்ல அடிக்கடி வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். ஸோ அப்படி வரும்போது இது இட் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் தி இன்டர்பேசின் வாட்டர் டிரான்ஸ்ஃபர்ஸ். எப்போப்பெல்லாம் விசாகப்பட்டினத்தில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வருதோ அப்போ வந்து நம்ம கிருஷ்ணா கோதாவரியிலிருந்து அதை டைவெர்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் அதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது, ட்ரிங்கிங் பர்பஸுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறப்போ
இவனை கூலிங் பண்ணுறதுக்கு தண்ணி தேவையா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் வருது. இது ஆல்ரெடி வந்து விசாகப்பட்டினம் இஸ் ஹேவிங் லோவஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் ஃபார் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் யூஸ். இப்போ திரும்ப வந்து தட் வில் ஸ்ட்ரெயின் தி ஃபர்தர் வாட்டர் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டேட்டா சென்டர்ஸ்லாம் மற்ற உலக நாடுகளில் 2 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே வந்து ஒரு 100 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கு 200 மில்லியன் லிட்டர்ஸ். அப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 மில்லியன் லிட்டர்ஸ் தேவையா ஒன் டே. ஹவு மச் வாட்டர் நமக்கு தேவைப்படுதுன்னா 20 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே கூகுளுக்கு மட்டும் போகும். அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ தண்ணி இல்லாமல் வேற ஏதாவது மூலமாக நம்ம கூலிங் பண்ணலாமா? உங்களுக்கு வந்து க்ரையோ டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி ஏதாவது கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த டேட்டா சென்டர்லாம் அண்டார்டிகாவில் வச்சா என்ன? அங்கே இருக்கிற பெண்குயின் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்கிறேன் ஒரு ஐடியா. ஸோ கூலாக ஸோ இல்லை இவனால் இன்னும் நிறைய மெல்ட் ஆகிடும். நானே லூசுத்தனமாக சொல்கிறேன் ஐடியாவை. ஸோ சும்மா சொல்கிறேன். ஸோ கம்ப்யூட்டிங் ப்ராசஸ் ஜென்ரேட் சிக்னிஃபிகண்ட் ஹீட் கான்ட்ரிபியூட்டிங் டைரக்ட்லி டு தி என்வாரன்மெண்டல் வார்மிங். இப்போ இதனால என்வாரன்மெண்டல் வார்மிங்னா என்னதுன்னா, இப்போ இந்த டேட்டா சென்டரை சுற்றி சூடாக தான் இருக்கும். உள்ள இப்போ டேட்டா சென்டர் கூலிங் பண்ணோன்னா என்ன? அப்போ அந்த சிப்பில் இருக்கிற ஹீட்டை எடுத்து வெளியே தானே அனுப்ப போகிறாங்க. நம்ம அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் போன வாரம் தானே பார்த்தோம். அப்போ இந்த டேட்டா சென்டர்னால ஒரு ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் வரப்போகுது. ஸோ அந்த நகரமே விசாகப்பட்டினம் இதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கே பயங்கர ஹாட்டாக இருக்க போகுது. ஸோ லோக்கல் அதாவது மைக்ரோ கிளைமேட் லெவல் சேஞ்சஸே ஒரு டேட்டா சென்டர் பண்ணும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. அவங்க இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, அது மூடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். இவேஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இவேஸ்ட் ஜென்ரேஷன்னா இதில் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் பழசானோடனே ஏகப்பட்ட இவேஸ்ட் வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ பழைய சர்வர்ஸ்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பிரச்சனை வரும். பைபாசிங் என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா என்வாயர்மெண்ட்டுக்கு என்ன இம்பாக்ட்னு அசஸ் பண்ணி அதில் இருக்க டேமேஜஸை குறைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணணும். அந்த டேமேஜஸை குறைக்கணும். கரெக்டாக அந்த இஏஏ ப்ராசஸில் 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜை பைபாஸ் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்னு சொல்லி பைபாஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஆர் சம்திங் வெரி கிரிட்டிக்கல்னா அதை பைபாஸ் பண்ணலாம். இது கூகுளோட ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட். இதுக்கே பைபாஸ் பண்ணணும். ஆக்சுவலி இஏஏ வந்து இதுக்கு வந்து டபுள். ஒரு சைடில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இஏஏ என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ரூவல் இருந்தால் ப்ராஜெக்ட் அப்ரூவலாகவே லேட் ஆகுது, அதனால பிஸ்னஸ் பண்ண வராமல் போயிடுவான், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது, அதனால இதெல்லாம் வந்து ஸ்லோ பண்ணுது அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்றாங்க. இப்போ அதை ஃபாஸ்ட்டாக பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டு 20 வருஷம் கழிச்சு தண்ணி இல்லை, சூடாயிடுச்சு, கிளைமேட் சேஞ்சு, நம்ம தான் அளவு போகிறோம். அதுக்கு இப்போவே ஒரு 6 மாதம் அவனை வெயிட் பண்ணி லேட்டாக எல்லாத்தையும் ப்ரொசீஜர்லாம் ஒழுங்காக பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டா பிரச்சனை குறையும்ல. இஏங்கிறது எதுக்கு பண்ணுறோன்னா, ப்ராஜெக்ட் வராமல் தடுக்கிறதுக்காக பண்ணல, ப்ராஜெக்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி அனுப்புறதுக்காக பண்ணல. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துச்சுன்னா என்னென்ன ஆபத்து வரும்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு, அந்த ஆபத்து என்னென்ன வரும்னு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் என்வாரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிற பிளானை வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ அதாவது லிஸ்ட் ஒரு 5 ப்ராப்ளம் வருது அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறோன்னா, ப்ராப்ளம் ஏக்கு என்ன சொல்யூஷன், ப்ராப்ளம் பிக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்யூஷனை ரெடி பண்ணி மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் கொண்டு வருவோம். அந்த மேனேஜ்மெண்ட் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் பெருசாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. அப்போ என்வாரன்மெண்ட் இம்பாக்டே நம்ம பைபாஸ் பண்ணுறோம்னா வி ஒன்ட் நோ தி ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாமே ப்ரொசீஜர்லாம் போகணும். ஏஏ பண்ணுங்க, அதில் என்ன சொல்யூஷன் எடுக்க சொல்லுங்க. அவன் தான் கூகுள் தான் உலகத்திலே பெரிய கம்பெனி ஆச்சு, செலவு பண்ண சொல்லுங்க. ஸோ இதுலேருந்து எவ்வளோ பில்லியன் எடுக்க போகிறான் அவன்? இந்தியாவில் 1.2 lakh crore ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கானா? அவன் என்ன தான தர்மம் பண்ண வந்திருக்கான்? அப்போ எத்தனை lakh crore எடுக்க போகிறான் லாபம்? அதில் என்ன ஏஏயும் பண்ண சொல்லுங்க. ஸோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதை வந்து பைபாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராஜெக்டை வந்து சைட் ஸ்டெப் தி ஃபுல் இஏஏ பண்ணுற மாதிரி பப்ளிக் ஹியரிங்ஸ்லாம் வேணாங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அங்கே ராஜன் மாதிரியான ஆளுங்க வந்து கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து பப்ளிக் ஹியரிங் வேணான்னு வச்சிருக்காங்க. மெஷர்ஸ் தட் ஆர் ஃபோர்ஸ் தி கூகுள் இன் அதர் கண்ட்ரிஸ். இப்போ மற்ற நாடுகள்லாம் என்வாரன்மெண்டல் அசஸ்மெண்ட் பண்ணதுனால தான் கூகுள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தது. இந்தியாவில் வந்து அதெல்லாம் கிடையாது. நான் அவனுக்கு இமீடியட்டாக அப்ரூவல் கொடுக்குறவா, 21 நாள் அப்ரூவல் தரேன், ஒரு வாரத்தில் அப்ரூவல் தரேன், 5 நிமிஷத்தில் அப்ரூவல் தரேன். 5 நிமிஷத்தில் அப்ரூவல் கொடுக்கறது இட்ஸ் நாட் குட். அவனுக்கு அப்ரூவல் கொடுக்கணுமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுக்கணும். அதுதான் என்றைக்குமே நல்லது. ஸோ எனிதிங் விச் இஸ் குவிக் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃபிஷியன்ட். குவிக்காக இருந்தால் எஃபிஷியண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம என்றைக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லேண்ட் அண்ட் கம்யூனிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு 600 ஏக்கர் லேண்டு தேவைப்படுது. அது மோஸ்ட்லி வந்து அண்ட் விசாகப்பட்டினம் இஸ் ஹேவிங் சைசபிள் ட்ரைபல் பாப்புலேஷன். ஸோ அகெயின் ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற நம்மளுடைய ட்ரோமேட்டிக் பாஸ்ட்டை ட்ரிகர் பண்ணுமா அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. த ப்ராஜெக்ட் ஸ்பேனிங் 480 to 600 acres அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ். எந்தெந்த ரீஜன்?
அடாவி வரம் அண்ட் கம்பால கொண்டா அப்படிங்கிற இந்த 2 ரீஜன்ல வந்து ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட் ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட்னால ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம ஆல்ரெடி நிக்கோபாரில் பார்த்துட்டு இருக்கோம். நிக்கோபாரில் அந்த துறைமுகம் தேவையா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. இதில் அடுத்து இது இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் இருக்குங்கிறதுனால டேட்டா சென்டர் இந்தியா வரவிடாமல் பண்ணிடலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நமக்கு நிச்சயமாக டேட்டா சென்டர் தேவைப்படுது. ஆனால் நம்ம என்ன மாதிரி ஸ்டான்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக எடுக்கணும்? இப்போ கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருந்துட்டு டேட்டா சென்டர் தான் தேவை, நீ உனக்குலாம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்காக ஆப்போசிஷன் சைடில் போய் நின்றுக்கிட்டு இதெல்லாம் வரவே கூடாது இந்தியாவில், இதெல்லாம் மூடி அனுப்பிடணும், இயற்கைக்கு போயிடலாம், காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. சரியா? ஏஐல ஜென்ரேட் பண்ண பிபிடி போட்டுட்டு. ஸோ நம்ம வந்து என்ன ஸ்டான்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா, we need data centers with proper environment impact assessment and protection measures அப்படின்னு ஒரு environmental fiction based answers நம்ம எழுதணும். அவ்வளோதான். ஸோ யூ டேக் அ பேலன்ஸ் ஸ்டான்ஸ். என்னதுன்னா we need data centers, ஆனால் அதனால வரக்கூடிய ஹார்மை மிட்டிகேட் பண்ணுற மாதிரி இஏஏ பண்ணி என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸை வந்து நம்ம கொண்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி பண்ணணும், வாட்டர் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பண்ணணும். அதான் கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லா இருக்கும். அந்த அந்த டோனை வந்து கரெக்டாக நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக வரதுனால உங்களுக்கு அந்த டோனை திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ எதையுமே வேணாம் கிடையாது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பேலன்ஸ்டு ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து நம்ம எடுக்கணும்.